இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஒரு பன்னீர் சால்னா தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பன்னீர் சால்னா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கான தேவையான பொருள் பார்த்துடலாம். பன்னீர், சின்ன வெங்காயம், தக்காளி, 2 ஸ்பூன் மல்லி வத்தல் தூள் பொடி, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை எல்லாம் தேவையான பொருள் எடுத்துக்கோங்க. ஒரு ஜாரில் வெங்காயம், தக்காளி, எடுத்து வச்சுருக்கிற மசாலா, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு லேசாக தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம். லேசாக வதக்கிக்கலாம். பன்னீரை கொட்டி பன்னீர் லேசாக வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து ஊற்றிக்கலாம். மசாலா போட்டு அதையுமே லேசாக புரட்டி விட்டுடலாம். அப்படி லேசாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறம் எடுத்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். லேசாக கலந்து விட்டுட்டு நல்லா எவ்வளோ நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வத்து வரைக்கும் வச்சுட்டு சுவையான இறக்கிடலாம். பன்னீர் சால்னா ரெடிங்க. சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.